உலகெங்கிலும் தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. நேர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகால முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற முதன்மை செய்திகளின் தொகுப்புகளுடன் வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவி தொலைக்காட்சியில் பார்வை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் சர்வதேச மற்றும் கனேடிய விவகாரங்களில் முக்கியமான சிலவற்றை உங்களுக்கு விரிவாக வழங்கி வருகின்றோம். அத்துடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக துறைசார் நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழ் சமூக பிரதிகள் என பலருடான நேர்காணல்களையும் இந்த நிகழ்ச்சி தாங்கி வருகின்றது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கையின் நிலவரம் குறித்த விடயங்கள், ரஷ்யாவில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதல்களின் பின்னரான நிலை, தென் சூடானில் காணப்படும் நிலவரம், சிரிய நிலவரம், தாய்லாந்து எதிர்கொள்ளும் சிக்கல் என்பன குறித்து பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கையின் தற்போதைய நிலவரங்களை உள்ளடக்கிய விடயங்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபேசனின் இலங்கை வடபகுதிக்கான பயணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் 2014ஆம் ஆண்டு குறித்த நம்பிக்கை, இவற்றை உள்ளடக்கிய மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். இலங்கைக்கு சென்றுள்ள கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபேசன் வடக்கின் பல பகுதிகளுக்கும் சென்று நிலைமைகளை அவதானித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் சந்தித்த கூட்டமைப்பு உறுப்பினர்களில் ஸ்ரீதரனும் அடங்கினார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தலைவருடன் சேர்ந்து அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ளூரில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் சபாபதி பிள்ளை அகதி முகாமுக்கு திங்கட்கிழமை நேரில் சென்றார். இந்த முகாமுக்கு பிரிட்டிஷ் பிரதம மந்திரி டேவிட் கேமரோன் கடந்த மாதம் நேரில் சென்றமை குறிப்பிடத்தக்கது. ராதிகா சிட்சபேசன் மன்னார் சென்று ஆயர் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகையை சந்தித்து உரையாடினார். இதேவேளையில் கிளிநொச்சியில் உள்ள கூட்டமைப்பு உறுப்பினர் ஸ்ரீதரனின் அலுவலகத்திற்கு செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் சென்ற காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று ராதிகா சிட்சபேசனின் பயணம் தொடர்பாக ஸ்ரீதரனை விசாரணை செய்தது என இணையதள செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. குடிவரவு குடியகல்வு உத்தியோகத்தர் ரணவீர தலைமையிலான காவல்துறையினர் குழுவில் பெண் காவல்துறை அதிகாரிகள் அதிகமாக இடம்பெற்றிருந்தனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபேசன் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த விடுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினரும் பயங்கரவாத தடுப்பு உத்தியோகத்தர்களும் அவரை வெளியே செல்லவிடாது தடுத்து வைத்திருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதாக வெளியான தகவல்களை இலங்கை அரசாங்கம் மறுத்திருக்கின்றது. கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பத்தான் தான் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருகின்றார் என்றும் அது தெரிவித்தது. அவரை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு காவல்துறையினருக்கோ அல்லது இராணுவத்தினருக்கோ எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லை என்று யாழ் பிரதி காவல்துறை மா அதிபர் ரோஹான் டயஸ் கூறினார். தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் உள்ள கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினரான ராதிகா சிட்சபேசனை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்படவில்லை என இலங்கை அரசு தெரிவித்ததாக வெளிவிவகாரங்களுக்கான கனேடிய ராஜாங்க அமைச்சர் லின் எலியட் கூறினார். தானும் அமைச்சர் லின் எலியச்சும் தமது அமைச்சு அதிகாரிகளும் ராதிகா சிட்சபேசன் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்தி குறித்து கவனம் செலுத்தியதாக நேற்று முன்னிரவில் கனேடிய வெளிவிவகார அமைச்சர் ஜான் பெயர் தெரிவித்தார். இலங்கையின் மனித உரிமை மீறலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கனேடிய பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பர் கடந்த நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டை புறக்கணித்தார். பொதுநலவாய மாநாட்டின் போது இலங்கை சென்ற கனேடிய வெளிவிவகார அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளரான தீபக் ஒபராய் நிலவரத்தை நேரில் அறிந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் மேற்கொண்டார். போரில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆணையரவில் அவர் மலர் வளையம் வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 2014ஆம் ஆண்டில் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் தமிழருக்கு தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கை வெளியிட்டது. சர்வதேச விசாரணை மூலம் அரச படைகளின் வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் காணாமல் போனோரின் உறவினருக்கும் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் நீதி கிடைக்கும் என கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழரின் பிரச்சினையும் அவர்களின் நியாயமான கோரிக்கையையும் அவர்களின் போராட்டத்தின் உண்மைத்தன்மையையும் சர்வதேச சமூகம் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நன்றாக உணர்ந்துவிட்டது என அவர் குறிப்பிட்டார். அதனால்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை அரசுக்கு எதிராக 2 தீர்மானங்கள் கடந்த 2012, 13ஆம் ஆண்டுகளில் சர்வதேச நாடுகளினால் நிறைவேற்றப்பட்டன. சர்வதேச சமூகத்தின் அறிவுரைகளை கேட்காமல் இலங்கை அரசு தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதால் அதற்கு எதிராக 3வது பிரேரணையும் எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவில் நிறைவேற்ற உலக நாடுகள் தீர்மானித்திருக்கின்றன. இந்த தீர்மானம் மிகவும் கடுமையான ஒன்றாக இருக்கும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார். வடக்கு மாகாண சபை தவிர்ந்த வேறு எதனையும் 2013ஆம் ஆண்டு பெற்றுக் கொடுக்கவில்லை என வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் கூறினார். இந்த கூட்டமைப்பையும் முறைமையையும் அரசியல் தீர்வு நோக்கிய நகர்வின் ஜனநாயக தளமாக கொண்டு செயல்படும் எண்ணப்பாடு வலுப்பெற்று வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
எனினும் இலங்கை அரசாங்கமோ அமெரிக்க ராஜாங்க திணைக்களமோ நிஷா தேசாய் பிஸ்வாலின் கொழும்பு பயணத்தை இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. அதே சமயம் மறுக்கவும் இல்லை. எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் நோக்கத்திலேயே நிஷா தேசாய் பிஸ்வால் இலங்கை செல்வதாகவும் பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் ஆகிய விவகாரங்கள் குறித்து அவர் முக்கிய கவனம் செலுத்துவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் உள்ள 50,000 மீனவ குடும்பங்களின் நிலைமை மிகவும் மோசமாகவும் பரிதாபகரமாகவும் இருப்பதாக யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோனி பிள்ளை எமிலியாம் பிள்ளை தெரிவித்தார். யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சம்மேளனத்தில் இன்று புதன்கிழமை காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கலந்து கொண்டார். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து இரண்டு தரப்பினர்களிடமும் பல தடவைகள் கலந்துரையாடியதாகவும், ஆனால் அந்த கலந்துரையாடல்களினால் எந்தவித முடிவுகளும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் இந்திய இலங்கை மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டும் பொழுது கைது செய்யப்படுகின்றார்கள். அவ்வாறான நிலையில் கூட அங்கத்துவ சமாசங்கள் அக்கறை செலுத்தாமை வியப்படைய செய்கின்றது என்றும் அவர் கூறினார். மேலும் எதிர்வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு வடபகுதி மீனவ சங்கங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. இவ்வாறான நிலைமைகள் வேதனை தருகின்றதாகவும் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சம்மேளன தலைவர் கூறினார். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய பிரவேசத்தால் வடமாகாண மீனவர்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறானதொரு நிலையில் வடமாகாண மீனவர்களை தவிர்த்து பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன தலைவர் அந்தோனி பிள்ளை எமிலியாம் பிள்ளை தெரிவித்தார். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் பார்வை தொடரும். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக ரஷ்யாவில் இடம்பெற்ற இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதலின் பின்னரான நிலைமை குறித்து பார்க்கவிருக்கின்றோம். ரஷ்யாவின் தென்புல நகரான வோல்கோகிராடில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தற்கொலை குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றன. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய போதிலும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இன்னமும் ஒரு மாதமே இருக்கின்ற நிலையில் பாதுகாப்பு குறித்த சந்தேகம் எழுந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பயங்கரவாத குழுக்களை பூண்டோடு அளிக்கும் வரை தான் ஓய்ந்திருக்கப் போவதில்லை என நேற்று செவ்வாய்க்கிழமை சூளுரைத்தார். தென்பகுதி நகரான வோல்கோகிராடில் இடம்பெற்ற இரட்டை தற்கொலை தாக்குதலை அடுத்து அவரது கருத்து முதல் தடவையாக வெளியானது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்தது. சுமார் 60 பேர் காயமடைந்தனர். தாக்குதல்களை அடுத்து பொது போக்குவரத்து வாகனங்களில் ஆயிரக்கணக்கான பாதுகாவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நகரினுள் நுழையும் வாகனங்களையும் அவர்கள் சோதனையிட்டு வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நடைபெற்ற தற்கொலை தாக்குதலுக்கு அவரும் உரிமை கோரவில்லை. இரண்டு தாக்குதல்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை என ரஷ்ய விசாரணையாளர்கள் அறிவித்தனர். நாட்டின் வடபகுதியில் செயல்படும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் முன்னர் நடத்திய தாக்குதல்கள் போன்றே வோல்கோகிராடில் தாக்குதல்களும் நடைபெற்றதாக அவர்கள் கூறினர். வடக்கு காகஸ் முழுவதிலும் இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்த கோரி அங்கு அடிக்கடி தீவிரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். திங்கட்கிழமை ட்ரோலி பஸ் எனப்படும் மின்சார பேருந்து மீதான தாக்குதலை ஆண் தற்கொலைதாரி ஒருவரே செய்தார் என்று நம்புவதாக விசாரணையாளர்கள் தெரிவித்தனர். தற்கொலை குண்டுதாரியின் உடற்பாகங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து நிலையம் மீதான தாக்குதலையும் ஆணொருவரே நடத்தியிருக்கலாம் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இரண்டு தாக்குதல்களிலும் ஒரேவிதமான வெடிமருந்துகளும் கூரான லோகத் துண்டுகளும் குண்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக ரஷ்ய புலனாய்வு திணைக்களத்தின் பேச்சாளரான விளாடிமிர் மாக்கிங் தெரிவித்தார். தலைமறைவாக உள்ள சேச்னிய இஸ்லாமிய போராளி குழு தலைவரான டோகு உமாரோவே தாக்குதலை ஒழுங்கு செய்திருக்கலாம் என்றும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். ரஷ்ய பொதுமக்களின் இலக்குகள் மீது கடந்த காலங்களில் குண்டு தாக்குதல் நடத்த வழி நடத்திய டோகு உமாரோவ் கடந்த ஜூலை மாதம் புட்டின் எவ்வாறு சோச்சி குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகளை நடத்தப் போகின்றார் என்பதை தான் பார்த்து விடுவதாகவும் எந்த வகையிலும் விளையாட்டுப் போட்டிகளை தடுத்து நிறுத்தப் போவதாகவும் அறிவித்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யர்கள் அனைவரும் கொண்டாடும் விழாக்களில் முக்கியமானது புத்தாண்டு பிறப்பு. புத்தாண்டு பிறப்பதற்கு சில நாட்கள் முன்பதாகவே தொடர்ந்து மற்றும் பேருந்து மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றன. சோச்சி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இன்னமும் ஒரு மாதத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பாதுகாப்பினை முன்னிட்டு வோல்கோகிராடில் இடம்பெறவிருந்த சிறுவர்களுக்கான புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. பட்டாசு கொளுத்துவதை தவிர்க்கும்படி நகர மக்கள் கூறப்பட்டனர். தொடர்ந்து நிலையம் மீதான தாக்குதலில் 17 பேர் இறந்த நிலையில் காயமடைந்தவர்களில் ஒருவர் இறந்ததை அடுத்தே எண்ணிக்கை 18 நேற்று உயர்ந்தது. மின்சார பேருந்தில் காயமடைந்தவர்களில் மேலும் ஒருவர் மரணமானதை அடுத்தே அந்த தாக்குதல் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்தது. தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் இருந்த கண்காணிப்பு சாதனத்திற்கு அருகிலேயே தற்கொலை குண்டுதாரி தன்னிடமிருந்த குண்டை வெடிக்க வைத்தமையினால் அருகில் இருந்த கண்காணிப்பு அதிகாரியும் கொல்லப்பட்டவர்களில்
தலைவர்களில் ஒருவரானார். அவரது இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்ற போது நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். கண்காணிப்பு அதிகாரியின் நடவடிக்கை காரணமாகவே மேலும் பலர் கொல்லப்படுவது தவிர்க்கப்பட்டதாக அவரது மூத்த அதிகாரி ஒருவர் தனது இரங்கல் உரையில் குறிப்பிட்டார். இதேவேளை பாதுகாப்பு தொடர்பாக ரஷ்யா தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் அதனால் குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் சர்வதேச ஒலிம்பிக் விளையாட்டுச் சபை அறிவித்திருக்கின்றது. We condemn in the strongest terms the terrorist attacks in Volgograd. We send our sincere condolences to the families of the victims and stand in solidarity with the Russian people against terrorism of any kind. In terms of security for Sochi, U.S. citizens planning to attend should remain alert regarding their personal security at all times. I think our security experts have said that criminal activity in Sochi is similar to other cities of comparable size. Obviously, major events such as the Olympic Games are an opportunity for thieves or for other folks who want to cause mischief. Again, people should also be reminded that threats have been made against the Olympic Games and acts of terrorism, including bombings, continue to occur in Russia. So obviously this is an exciting, positive, happy international sporting event, but people going there do need to maintain vigilance and watch out for their own security and safety. நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் பார்வை தொடரும். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக இனங்களுக்கு இடையிலான மோதல்களாக உருவெடுத்திருக்கின்ற தென் சூடானின் நிலைமை குறித்து பார்க்கவிருக்கின்றோம். புதிய நாடாக பரிணமித்து 2 வருடங்கள் ஆனாலும் பதவிப் போட்டிகள் காரணமாக தென் சூடான் மோதல்கள் இடம்பெறும் பூமியாக மாறியிருக்கின்றது. கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களின் சமரச முயற்சி வெற்றி பெறுவதை கள்ள நிலைமைகள் தடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தென் சூடானின் நிலவரம் குறித்த விவரங்களை தொடர்ந்து கவனிப்போம். We have seen terrible acts of violence in the past 2 weeks. There has been killings and brutality, grave human rights violations and atrocities committed. We have seen evidence of apparent ethnic or targeting of South Sudanese citizens on ethnic grounds. This can lead to a perpetual cycle of violence that can destroy the fabric of the new nation. We need to do everything possible to prevent such a cycle of violence between the communities of South Sudan. தென் சூடான் அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் எத்தியோப்பியாவில் விரைவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக உள்ளதாக அவதானிகள் தெரிவித்தனர். மோதல்கள் நிறுத்தப்படும் நிலை காணப்படவில்லை என்றும் மாறாக அவை தீவிரமடைந்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி சல்வா கீரின் ஆதரவாளர்களுக்கும் ஜனாதிபதியினால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட துணை ஜனாதிபதி ரியாக் மாச்சரின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் 2 வாரங்களுக்கு மேலாக மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த மோதல்கள் காரணமாக குறைந்தது 1000 பேர் உயிரிழந்தனர். 1,21,600 பேர் இடம்பெயர்ந்தனர். தென் சூடானில் காணப்படும் பதட்ட நிலையை தணிப்பதற்கான நடவடிக்கையில் கிழக்கு ஆப்பிரிக்க தலைவர்கள் ஈடுபட்டனர். மத்தியஸ்த நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டனர். கிளர்ச்சியாளர்கள் செவ்வாய்க்கிழமை முடிவடைவதற்குள் யுத்த நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவிப்பதுடன் பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ள வேண்டும். தவறின் கிளர்ச்சியாளர்கள் மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மத்தியஸ்தர்களில் ஒருவரான உகண்டா ஜனாதிபதி திங்கட்கிழமை எச்சரித்தார். அந்த அச்சுறுத்தல் பலனளித்திருக்கின்றது. தனது ஆதரவு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு குழு ஒன்றை அனுப்பி வைக்க கிளர்ச்சி படைகளின் தலைவரான மாச்ச சம்மதித்தார். குழு ஒன்றை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவதன் மூலம் மத்தியஸ்தர்கள் விதித்த நிபந்தனைகளில் ஒன்றை மாச்ச நிறைவேற்றியிருக்கின்றார். The commitment by the government of the Republic of South Sudan to an immediate cessation of hostilities and called upon Dr. Riek Machar and other parties to make similar commitments. 3. Determined that if hostilities do not cease within 4 days of this communique, the summit will consider taking further measures. Further condemns the violent escalation of conflict in South Sudan and calls on all parties to refrain from steps that will inflame the conflict further, particularly along ethnic and sectarian lines, and particularly strongly condemns the bankrupt and opportunistic ideology of ethnic and religious sectarianism. Condemns all unconstitutional actions to challenge the constitutional order, democracy and the rule of law, and in particularly condemns changing the democratic government of the Republic of South Sudan through the use of force.
ஆனால் சண்டையை நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் நிறைவேற்றவில்லை. பேச்சுவார்த்தையின் பெறுபர்களை பார்த்தே அது குறித்து முடிவெடுக்கப்படும் என அவர் கூறினார். போ நகர் மீது கிளர்ச்சியாளர்கள் பலமான தாக்குதலை நேற்று ஆரம்பித்தனர். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக தனது கரத்தை பலப்படுத்த மாச்ச முனைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த போ நகரை கிளர்ச்சிப் படைகள் கடுமையாக தாக்கியதை அரசாங்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். இதேவேளை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ள தனது குழுவுக்கு தென் சூடான் சுதந்திரப் போரில் தென் சூடான் கிளர்ச்சிப் படைகளை தலைமை தாங்கி நடத்திய ஜோன் காரங்கின் விதையான ரெபேக்கா நயாடெங் தலைமை தாங்குவார் என மாச்சர் அறிவித்தார். ரெபேக்கா ஜியாடெங் டிங்கா இனத்தைச் சேர்ந்தவர். தனது குழுவுக்கு அவரை தலைமை தாங்க வைப்பதன் மூலம் தனது கிளர்ச்சி குழுவில் தனது இனமான நுவரைச் சேர்ந்தவர்களே இருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை நீர்த்து போகச் செய்ய மாச்சர் விரும்புகின்றார். மாச்சரின் படையில் பல இனங்களையும் சேர்ந்தவர்கள் இருக்கின்றனர். நுய இனத்தைச் சேர்ந்த போராளிகள் தங்கள் உடலில் சாம்பல் பூசுகின்றனர். வெள்ளை ராணுவம் என அழைக்கப்படும் இந்த குழு மிகவும் மூர்க்கத்தனமாக போராடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வெள்ளை ராணுவமே மாச்சரின் ஆதரவு தென் சூடானில் அதிகரித்து செல்வதற்கான காரணங்களில் ஒன்றாக அமைகின்றது. இதனிடையே பேச்சுவார்த்தை நேற்று ஆரம்பமாகாத போதிலும் அது இன்று நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக எதியோப்பியா அறிவித்தது. ஆனால் தென் சூடானுக்கான ஐக்கிய நாடுகள் விசேட பிரதிநிதி பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை ஆரம்புவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவித்தார். IGAD, the regional organization IGAD, neighboring countries have been engaged, as we know, in active efforts to bring the two parties to the table. So have many other leaders of the world, and many of us have engaged. I'm pleased to say that today both parties are sending delegations to Addis Ababa. The scale of the crisis has challenged an already overstretched mission. We now have approximately 68,000 people that have sought refuge in our camps. And they are in 13 different locations all over the country, or in the three major states, first and foremost. The numbers fluctuate, so we've been up to 75,000. In some places, people are returning. In other places, people come in. So they go back and forth. And it is very clear to us, we must not only protect civilians in our compounds and our camps, we must also be able to protect them out there where they are at risk. இந்நிலையில் மோதல்கள் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து செல்வது தொடர்கின்றது. குடும்பங்கள் பிரிந்தன. ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் நிற்கதிக்குள்ளாகி இருக்கின்றனர். பல சிறுவர்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் தஞ்சமடைந்திருப்பதாக தொண்டர் ஸ்தாபனங்கள் தெரிவித்தன. பல சிறுவர்களின் பெற்றோர் கொல்லப்பட்டனர். வீடுகள் சூறையாடப்பட்டன. இவை அனைத்தும் பிள்ளைகள் முன் இடம்பெற்றதாகவும் தொண்டர் ஸ்தாபனங்கள் கவலை வெளியிட்டன. நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் பார்வை தொடரும். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக சிரியாவின் தற்போதைய நிலைமை குறித்து பார்க்கவிருக்கின்றோம். சிரியாவில் ரசாயன ஆயுதங்களை அகற்றி அளிக்கும் தீர்மானத்தை சர்வதேச சமூகம் எடுத்திருந்தாலும் அதனை முற்றாக செயல்படுத்துவதில் காலவிரயம் ஏற்படுகின்றது. இந்நிலையில் இரண்டாவது பெரிய நகரான அலப்போவின் முழு கட்டுப்பாட்டையும் தம் கையில் எடுத்துக்கொள்ளும் நோக்கத்துடன் சிரிய அரசு பீப்பாய் குண்டுகளை வீச பெரும் உயிரிழப்புகளும் சொத்தழிவும் அங்கு ஏற்பட்டு வருகின்றது. மேலதிக விவரங்களை நேயர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். Clearly stated that it's unlikely we'll meet the deadline. However, a lot of the preparations are ongoing. Most of the logistical and other requirements are in country. Pre-positioning has started. The maritime coordination, which is very critical for the out-of-country removal and destruction, has also been clarified and confirmed in recent meetings. So a lot of work is ongoing, and that's why we chose to come out with a statement to say, there is a delay, yes. Progress is very strong, and of course there's a clear determination by all parties to achieve success, i.e. complete removal and destruction of the chemical weapons program of the Syrian Arab Republic. Security, I think all parties agree that this is of course a big concern, always, but it also impacts the safety of any convoy and the safety of any effort. So you need to plan to make everything as secure and safe as possible for the civilian population, for those who need to conduct the operation, and then the government needs to plan for any eventuality in the journey from different sites to Latakia and in Latakia itself. All parties have been called upon to intensify their efforts to reach the point now of completion and complete elimination.
சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்களை அகற்றுவதற்காக காத்திருந்த நோர்வே மற்றும் டென்மார்க் கப்பல்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு நேற்றைய தினம் சைப்ரஸ் திரும்பிக் கொண்டிருந்தன. அதனால் ரசாயன ஆயுதங்கள் தொடர்பான முக்கிய காலக்கெடு தவறிப்போகின்றது. மோசமான காலநிலை, சிரியாவில் கைமாறும் களநிலை மற்றும் வீதிகள் மூடப்படுதல் போன்ற காரணிகள் ரசாயன ஆயுதங்களை காலக்கெடுவுக்குள் அகற்ற முடியாத நிலையை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. சிரியாவிடம் உள்ள மிகவும் ஆபத்தான ரசாயன ஆயுதங்கள் லடாக்கியா துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு ரசாயன ஆயுதங்களை அகற்றுவதற்கு பொறுப்பேற்ற சர்வதேச அமைப்பு காத்திருக்கின்றது. 2014 ஆண்டு நடுப்பகுதிக்குள் சிரியாவின் ரசாயன ஆயுதங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட வேண்டும் என்ற நிபந்தனையின் நிறைவேற்றுவதற்கான முதலாவது காலக்கெடு ஆயுதங்களை லடாக்கியா துறைமுகம் கொண்டு சென்று பின்னர் கப்பல்களில் ஏற்றிச் செல்வதாகும். சிரிய தலைநகர் டமஸ்கஸின் புறநகர் பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நூற்றுக்கணக்கானவர்கள் பலியான நச்சுவாயு தாக்கத்தை அடுத்து ரசாயன ஆயுதங்களை அகற்றுவது தொடர்பான இணக்கப்பாட்டை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஏற்படுத்தின. ரசாயன தாக்குதல்களை சிரிய அரசை நடத்தியதாக மேற்குலக நாடுகள் குற்றம் சுமத்தின. சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் அரசாங்கமோ கிளர்ச்சியாளர்கள் மீது பழியை போட்டது. ஆயுதங்களை களையும் சர்வதேச திட்டத்தின் கீழ் அமெரிக்க செயற்கைக்கோள் வானில் இருந்து கண்காணிக்க, சீனாவின் கண்காணிப்பு கேமராக்கள் தரையிலிருந்து அவதானிக்க, ரஷ்யாவின் கவச வாகனங்கள் சிரியாவின் 12 குதங்களில் இருந்து ரசாயன ஆயுதங்களை சிரியாவின் மத்தியதரை கடல் லடாக்கியா துறைமுகம் கொண்டு செல்ல வேண்டும். லடாக்கியா சிரிய தலைநகர் டமஸ்கஸில் இருந்து வடக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. டென்மார்க் மற்றும் நோர்வே சரக்கு கப்பல்கள் பின்னர் அந்த ரசாயன ஆயுதங்களை இத்தாலி துறைமுகம் ஒன்றுக்கு கொண்டு சென்று பின்னர் அமெரிக்க கப்பல் ஒன்றுக்கு மாற்ற வேண்டும். ரசாயன ஆயுதங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் மிகுந்த பாதுகாப்புடன் ரசாயன ஆயுதங்களை அழிக்கும் என்பதே சர்வதேச திட்டம். அந்த திட்டத்தின்படி லடாக்கியா துறைமுகத்தை ரசாயன ஆயுதங்கள் சென்றடையவில்லை. அதனால் ஐரோப்பிய கப்பல்கள் காத்திருந்ததன் பின்னர் செவ்வாய்க்கிழமை திரும்பிச் சென்றன. அவை மீண்டும் திரும்பி முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்களை அகற்றும் திட்டத்திற்கு சர்வதேசத்தினால் அளிக்கப்படும் ஆதரவு சிரியாவில் அமைதி ஏற்படுத்துவதற்கு உதவும் என்ற நம்பிக்கை வெளியிடப்பட்டது. இதனிடையே சிரியாவின் வடக்கு நகரான அலப்போவில் விமானப்படை விமானங்கள் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட பீப்பாய் குண்டுகளை இம்மாதம் 15ஆம் தேதி முதல் வீசி வருகின்றன. இந்த தாக்குதல்களில் 517 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். உயிரிழந்தவர்களில் 150 சிறுவர்களும் 46 பெண்களும் அடங்குவதாக லண்டனை தலைமையமாக கொண்டு இயங்கும் சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிவித்தது. சிரிய அரசு அதன் விமானப்படை மூலம் தொடர்ச்சியாக பீப்பாய் குண்டு தாக்குதல்களை நடத்துவதற்கு கண்டனம் வெளியிட்டிருக்கின்ற சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும்படி வெளிநாடுகளையும் கோரியிருக்கின்றது. சிரிய அரசின் படுகொலைகளை தடுத்து நிறுத்தாதவர்கள் அந்த படுகொலைகளுக்கு உடந்தையாகின்றார்கள் எனவும் சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. பீப்பாய் குண்டுகளில் பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்களாக இருந்த போதிலும் கொல்லப்பட்டவர்களில் 46 கிளர்ச்சியாளர்களும் அடங்குவதாக சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டது. சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் இடம்பெறும் இடமாக அலப்போ தற்பொழுது காணப்படுகின்றது. வர்த்தக தலைநகராக இருந்த அலப்போவின் பெரும் பகுதி மோதல்கள் காரணமாக சேதமடைந்திருக்கிற நிலையில் காணப்படுகின்றது. அலப்போவில் நிலை கொண்டிருக்கின்ற கிளர்ச்சியாளர்களை அகற்றும் நடவடிக்கையை சிரிய அரசு தீவிரப்படுத்தியது. இதனிடையே சிரியாவில் உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்ததன் பின்னர் லெபனான் படைகள் லெபனான் வான்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்த சிரிய விமானத்தை இலக்கு வைத்து விமான எதிர்ப்பு ஆயுதங்களினால் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். சிரிய விமானத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பதற்கான தகவல் எதுவுமில்லை. நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் பார்வை தொடரும். நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக தாய்லாந்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இது குறித்து பார்க்க இருக்கின்றோம். தாய்லாந்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்ட அரசு பதவியில் இருந்த நிலையிலும் காண்பிக்கப்பட்ட எதிர்ப்புகள் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தல்களுக்கு உத்தரவிடும் நிலையை பிரதமர் ஜின்லுக் ஷினவத்ராவுக்கு ஏற்படுத்தியது. பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வேட்பாளர்கள் பதிவு இடம்பெற்று தேர்தல் நடைபெற்று மீண்டும் தற்போது ஆட்சியில் உள்ள கட்சியே பெரும்பான்மை பலத்தை பெறக்கூடிய நிலையில் நாட்டின் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மை காணப்படுகின்றது. இந்த நிலையில் மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். தாய்லாந்தில் ஜனநாயகத்திற்கு சாவுமணி அடிக்கப்படுகின்றதா என்ற கேள்வியை அரசியல் நோக்கர்கள் எழுப்பியுள்ளனர். முன்னாள் பிரதமர் தாக்ஷின் ஷினவத்ராவுக்கு ஆதரவானவர்களும் எதிரானவர்களும் 2 பேர் துருவங்களாக நிற்பது நாட்டின் ஜனநாயகத்தின் எதிர்காலம் குறித்த சந்தேகத்தை எழுப்ப வைத்துள்ளது. தாய்லாந்து தற்பொழுது எதிர்நோக்கும் பதட்ட நிலை முன்னரும் இருந்த ஒன்றுதான். ஆனால் தாய்லாந்து என்றால் புன்னகை தேசம் என்ற பெயருக்கு தற்பொழுது காணப்படும் மோதல் போக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இடம்பெறும் வன்செயல்களின் காரணகர்த்தா முன்னாள் துணை பிரதமர் சுதேப்
தாக் சுபான் ஆவார். நாட்டின் தென்பகுதியில் உள்ள தனது ஆதரவாளர்களை ஆயிரக்கணக்கில் களமிறக்கி தலைநகர் பாங்காக்கில் உள்ள அரசாங்க பணிமனைகளை முற்றுகையிட வைத்தார். பிரதமர் ஜிங்லுக் ஷினவத்ராவின் அரசு பதவி விலக வேண்டும் என அவரால் வழிநடத்தப்பட்ட போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஆயிரக்கணக்கில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசுக்கு எதிரான செயல்பாட்டில் இறங்கினர். நிலைமை கட்டுக்கடங்காது போய் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. கலவரம் ஏற்பட்டாலும் கூட பொறுமை காக்கும்படி காவல்துறையினரை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதனால் விரக்தி அடைந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய நிலைக்கு 2 நாட்களுக்கு முன் நிர்பந்திக்கப்பட்டனர். இதனிடையே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்வதை தடுத்து நிறுத்த போராட்டக்காரர்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வி கண்டன. ஜிங்லுக் ஷினவத்ராவை பதவியிலிருந்து இறக்கினால்தான் நாட்டில் நிலவும் தாக்ஷின் கலாச்சாரத்தை அரசியலிலிருந்து இல்லாதொழிக்க முடியும் என சுதேப் கூறுகின்றார். ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் குதித்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பிரதமரை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்த சுதேப் சந்திப்பினையும் மேற்கொண்டார். சமரச பேச்சுவார்த்தைக்கு பதிலாக 2 நாட்களுக்குள் பிரதமர் பதவி விலக வேண்டும், தவறின் பெரும் அனர்த்தம் ஏற்படும் என எச்சரித்தார். ராணுவத்தின் பின்புலம் இல்லாது காவல்துறையினரால் அராஜகத்தில் ஈடுபடும் கும்பலை அடக்க முடியாது என்பதை கண்டுகொண்ட பிரதமர் நாடாளுமன்றத்தை கலைத்தார். பொதுத் தேர்தல் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் வரை காபந்து பிரதமராக இருக்கப் போவதாக அறிவித்தார். புதிதாக தேர்தல் நடத்தும் பிரதமரின் முடிவை ராணுவமும் நாட்டின் முக்கியஸ்தர்களும் வரவேற்றனர். ஆனால் சுதேப்பும் அவரது ஆதரவாளர்களும் அதிருப்தி வெளியிட்டனர். காபந்து அரசின் பிரதமராக கூட ஜிங்லுக் ஷினவத்ராவை ஏற்க முடியாது என்றனர். தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் சீர்திருத்தம் முதலில் கொண்டுவரப்பட வேண்டும், அதன் பின்னரே தேர்தலை நடத்தலாம் என சுதேப் தெரிவித்தார். அது மாத்திரமல்லாது தற்போதைய அரசு பதவி விலகி அதனிடத்தில் மக்களால் தெரிவு செய்யப்படாத மக்கள் சபை ஒன்று பதவியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொதுத் தேர்தல் நடைபெற்றால் ஜிங்லுக் ஷினவத்ரா மீண்டும் பெரும்பான்மை பலத்துடன் வருவார் என்பதை சுதேப் நன்கு அறிவார். அதனால்தான் மக்களால் தெரிவு செய்யப்படாத 400 பிரதிகளை கொண்ட மக்கள் சபை பதவியேற்க வேண்டும் என கூறி வருகின்றார். அவரது நோக்கம் தாய்லாந்தில் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது என்பதே என பாங்காக் போஸ்ட் என்ற நாளேட்டின் ராணுவ அரசியல் விவகாரங்களுக்கான பத்தி எழுத்தாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இதனிடையே நீதிமன்றத்தினால் பிரதமராக முன்னர் நியமிக்கப்பட்ட பிரதமர் அபிஷேக் வெஜ்ஜீவா ஜனநாயக கட்சியின் தலைவராக இருந்து வருகின்றார். தேர்தலை தனது கட்சி பகிஷ்கரிப்பதாக அவர் அறிவித்தார். இதேவேளை ராணுவம் மதில் மேல் பூனியாக இருந்து வருகின்றது. 2010ஆம் ஆண்டு ராணுவம் சதிப்புரட்சியில் ஈடுபட்டது, எனினும் தோல்வி கண்டது. அதனாலேயே காற்று எந்த பக்கம் கடுமையாக வீசும் என பார்த்து கொண்டிருக்கின்றது. பிரதமராக இருந்த சமயத்தில் தாக்ஷின் மேற்கொண்ட அபிவிருத்தி திட்டம் காரணமாக கிராமப்புற மக்கள் இனமும் அவர் மீது விசுவாசமாக உள்ளனர். செல்வாக்கு படைத்தவர்களோ ராணுவத்துடன் சேர்ந்து இயங்குவதை வடமையாக கொண்டிருக்கின்றனர். தாய்லாந்தின் தற்போதைய நிலையில் அரசியல் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டாலும் கூட தாக்ஷினின் ஆதரவாளர்கள் தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெறுவதை இன்றைய போராட்டக்காரர்கள் விரும்பப் போவதில்லை. எனினும் அவர்களினால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தாக்ஷினின் ஆதரவாளர்களும் நேச கட்சிகளுமே பெரும்பான்மை பலத்தை பெறப்போவது நிச்சயம். இது போராட்டம் தீவிரமடைவதை தொடர வைக்கலாம். நல்லது நேர்களே, இதுவரை உங்கள் டிவிஐ தொலைக்காட்சியின் பார்வை நிகழ்ச்சியினை பார்த்தீர்கள். இந்த நிகழ்ச்சி முக்கியமான உலக விடயங்கள் தொடர்பான பார்வையாக வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு இடம்பெறுகின்றது. பார்வை நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் வணக்கம். தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி.